மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எப்போங்க, எப்போ நீங்க அப்படி இருப்பீங்க? மகா வறட்சியான காலங்களில். எல்லாரும் வறட்சின்னு சொல்லுவாங்க. கடவுள் சொல்றாரு, வறட்சியிலே தான் திரட்சி. நீ நான் சேர்ந்து செய்வோம் புதிய புரட்சி தான் கடவுளுடைய வார்த்தை. ஆனா நம்ம ஆளுகளுக்கு வார்த்தை உள்ள இல்லாததுனால படிச்சிருப்பாங்க பெரியவெல்லாம். அது வேர்ல்டு மார்க்கெட் என்னன்னா, எனக்கு வேர்ல்டு மார்க்கெட் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. எனக்கு வேர்ட் ஆஃப் காட் தெரியும். சார், நீங்க பார்க்குற இந்த உலகம் ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட். ஆனால் நான் பேசிக்கொண்டிருக்கிற அறிவு ஆவிக்குரிய அறிவு. இந்த மெட்டீரியல் வேர்ல்டையே உருவாக்கினது இந்த ஆவிக்குரிய அறிவு அப்படின்றது உங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு இந்த மெட்டீரியல் வேர்ல்டை நீங்கள் ஆள ஆரம்பிச்சிருவீங்க. பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன்னா பொன் வெள்ளின்றது ஒரு மெட்டீரியல், வேதம்ன்றது கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை தான் இந்த பொன் வெள்ளியையே உண்டாக்குச்சு. நான் சொல்கிறேன், நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையை தோங்கலான்றேன். அது எப்படிங்க ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லை வாழ்க்கையை தூங்க முடியுமா? தூங்க முடியும். எப்படி தூங்க முடியும்? கடவுளுடைய வார்த்தை உங்கள் வாயிலே உங்கள் இருதயத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் தூங்கலான்றேன். எனக்கு உதவுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு முன் செல்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சார், உலகம் இருக்கிறத வச்சு அவன் ஆரம்பிக்கிறான். நீங்களும் நானும் இருக்கிறவரை வச்சு ஆரம்பிக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். மெட்டீரியல் தான், மெட்டீரியல் தேவை தான். ஆனால் மெட்டீரியல் எப்படி வரும்? மெட்டீரியலை விட பெருசு ஒன்று இருக்குது, அது கடவுளுடைய வார்த்தை.